காலமானார் பன்முக ஆளுமை இயக்குனர் பாக்யராஜ். தன்னிகரற்ற திரைக்கதை ஆசிரியர் கே பாக்யராஜ் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தெரிவித்திருக்கிறார் கே பழனிசாமி. திரைப்பிரபலங்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக கே பாக்யராஜின் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆரின் மீது பேரன்பு கொண்டவர் இயக்குனர் பாக்யராஜ். திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று ஆளுநர் இரங்கல் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ராஜ்மோகன் பாக்யராஜின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக மக்களின் பேரன்பை பெற்றிருந்தவர் பாக்யராஜ் என்று அண்ணாமலை தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். எளிய பண்பான மனிதர் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. பெண்களின் மனம் கவர்ந்த இயக்குனர் கே பாக்யராஜ் என்று அவரின் மறைவுக்கு நயினார் நாகேந்திரன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். கே பாக்யராஜ் மறைவுக்கு மு வீரபாண்டியனும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பன்முக ஆளுமை என்று போற்றி இருக்கிறார் மு வீரபாண்டியன். கே பாக்யராஜ் மறைவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அசாத்தியமான ஒரு இயக்குனராக வலம் வந்தவர் கே பாக்யராஜ் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களின் பிரிக்க முடியாத அங்கம் பாக்யராஜ் என்று தெரிவித்திருக்கிறார் மு க ஸ்டாலின். பன்முக வித்தகர் கே பாக்யராஜ் காலமானார். பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படுகிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கே பாக்யராஜின் உடலுக்கு பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். புதிய வார்ப்புகள் படத்தின் மூலம் 1979 முதல் முறையாக கதாநாயகனாக அவர் அறிமுகமானார். அதுவரை சிறந்த இயக்குனராக அறியப்பட்ட பாக்யராஜ் கதாநாயகனாகவும் திரையில் ஜொலித்திருக்கிறார்.